வணக்கம். வாழ்க மகிழ்வுடன். இது சிபிஎல்லின் சிந்தனை களம். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு ஒரு மரணத்தை பற்றி பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு ஷெடியூல்லையும் ஒரு மரணத்தை பற்றி பேசுகிறோம். இது ஒரு விதமான மரணம். இது என்னன்னா, இப்போ தான் நிறைய ஃப்ளைஓவர்ஸ், நிறைய பிரிட்ஜஸ்லாம் இருக்குது. நமக்கு ரயில்வே லெவல் கிராசிங்லாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் வந்து நிறைய பிரிட்ஜ்லாம் கட்டிட்டாங்க. இதெல்லாம் அந்த பிரிட்ஜ்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி லெவல் கிராசிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா, வேகாத வெயிலில் கூட வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரியான ஒரு காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதை பற்றி பார்ப்போம். இங்கேருந்து நம்முடைய வேலூர் நோக்கி போகக்கூடிய வழியில் ஒரு லெவல் கிராசிங். அந்த லெவல் கிராசிங் மூடிடுச்சு, ட்ரெயின் வர்றதுக்காக மூடியாச்சு. நல்ல வெயில் நேரம். எல்லாரும் அவர்களுடைய ஹெல்மெட் எல்லாம் கழட்டிட்டு வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது மலை சூழ்ந்த பகுதியாக இருக்கும் பொதுவாக அந்த ஏரியாலாம் இல்லையா. அதில் என்னாச்சு, ஒரு கழுகு ஒரு மரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு பாம்பை கொத்திடுச்சு. அது காலில் பற்றி கொண்டு அந்த பாம்பை அது இரையாக்கி கொள்வதற்காக பற்றிக்கிட்டு போகுது. இந்த பாம்பு அதிலிருந்து விடுபடுறதுக்கு போராடுது. எப்படி போராடும்? பாம்பு கொத்தி கொத்தி தான் போராடும் இல்லையா. இந்த பாம்பு கொத்த கழுகு அதனுடைய பிடியை இருக்க ரெண்டு பேருக்கும் போராட்டம், பெரிய போராட்டம். இது பறந்துகிட்டே வேற இருக்குது, வானத்திலே நடந்துகிட்டு இருக்குது. இது என்ன போச்சு, ஒரு கட்டத்தில் பாம்புனுடைய கடி தாங்காம அந்த கழுகு வந்து பிடியை விட்டுருது. விட்ட உடனே பாம்பு நேராக கீழே விழ ஆரம்பிக்குது. அது எங்க விழுது அப்படின்னு சொன்னா, அந்த லெவல் கிராசிங்ல ட்ரெயின் கிராஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மத்தியில வந்து விழ வருது. அது விழுந்த இடம் மிகப்பெரிய கொடுமை. என்னன்னா, ஒருத்தர் ஹெல்மெட்டை கழட்டிட்டு தலையெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்போதான் ஹெல்மெட்டை வண்டியில் வைக்கிறாரு. அவர் தலையில வந்து பாம்பு விழுது. அது எவ்வளோ உயரத்துல இருந்து விழுந்திருக்கும். விழுந்த வேகத்தில் அதுக்கு என்ன தெரிஞ்சிச்சு தெரியல, பொட்டுன்னு அவர் தலையில கொட்டிடுச்சு விஷப்பாம்பு. அவருடைய வண்டியை இயக்கி போக முடியாது, வேற யாரையும் கூப்பிட முடியாது, எல்லாம் வண்டி சுத்தி நிக்குது, நெருக்கமான சூழ்நிலை. அவரை தூக்கிக்கிட்டு டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாது. மனுஷன் அந்த இடத்துல இறந்துட்டார். மரணம் எப்போ வரும் யாருக்கும் தெரியாது. எந்த சூழ்நிலையில வரும் யாருக்கும் தெரியாது. யாரை கூட்டிட்டு வரும் யாருக்கும் தெரியாது. இப்படிலாம் மரணங்கள் நடக்கும்பொழுது நாம வந்து வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதுக்கு இந்த மரணங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் தான் என்ன. ஒன்றை காப்பாற்ற இன்னொரு உயிரை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இந்த பாம்பு விழுந்தது தரையில விழுந்திருக்கலாம், அல்லது ஒரு லாரியில விழுந்திருக்கலாம், அதாவது லெவல் கிராசிங்ல விழுந்திருக்கலாம், எங்கேயாவது விழுந்திருக்கலாம். ஒரு மனிதனுடைய தலையில் விழுந்து அவரை கொட்டி அவர் அந்த இடத்திலேயே உயிர் போகின்ற சூழ்நிலைக்கு அந்த நேரம் அமைந்தது. நாம் கொஞ்சம் யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த சூழ்நிலையில் ஆபத்துகளை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். அந்த ஆபத்துகள் நம்மை எச்சரிக்கை விடுப்பதாக தான் எப்பொழுதுமே இருக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எச்சரிக்கையோடு இருப்போம். இப்போ அந்த லெவல் கிராசிங்லாம் இல்லை, எல்லாம் பிரிட்ஜெல்லாம் கட்டிட்டாங்க, நல்லா போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஆபத்துகள் நம்மை சுற்றி இருக்கதான் செய்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆபத்துக்களை கடந்து நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக அமைத்துக்கொள்ள முன்வருவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கும் மாதுளை பிஞ்சு. இந்த மாதுளை பிஞ்சு வந்து நம்முடைய பாலில் கலந்து, மைய அரைத்து பாலில் கலந்து 2 வேளை பருகினாலும் வச்சுங்களேன், உதிரப்போக்கு, இரத்தப்போக்கு வந்து குறிப்பாக இந்த மாதவிடாய் சமயத்தில் பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு இருந்து ரொம்ப துன்புறுவாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதுளை பிஞ்சை வந்து மைய அரைத்து பாலில் கலந்து 2 வேளை பருகினால் அந்த இரத்தப்போக்கு கட்டுப்படும். அதை தாங்கக்கூடிய சக்தியும் அந்த பெண்களுக்கு கிடைக்கும். இதையெல்லாம் பகிர்ந்து கொண்டு மகிழ்வோடு வாழ, வளமோடு நலமோடு வாழ பக்குவப்படுவோம். வாழ்க மகிழ்வுடன்.